இரண்டாவது ஆசீர்வாதத்தை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். Today we are going to meditate about the second blessing in that verse. வனாந்தரத்திலே இரக்கம். Grace in the wilderness. யாருக்கு வனாந்தரத்திலே இரக்கம் என்று வசனம் சொல்லுகிறது என்றால், To whom is the grace in the wilderness, says the verse? பட்டயத்திற்கு தப்பினவர்களுக்கு வனாந்தரத்திலே இரக்கம். The people who survived the sword. பட்டயத்திற்கு தப்பாமல் இருக்கிறவர்களுக்கு இரக்கம் என்று சொல்லவில்லை. He did not, the verse doesn't, the scripture doesn't say that it is the people who did not survive the sword. பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம். These are the remnant people who have survived the sword. பட்டயம் என்று சொல்லும்போது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கும். When it say the word sword here denotes the judgment of the Lord. நீங்கெல்லாம் உங்களை குறித்து எப்படி? How about you? நீங்கள் பட்டயத்துக்கு தப்பிச்சிட்டீங்களா? Are you all surviving the sword? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பி விட்டீர்களா? Have you survived the judgment of the Lord? தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்களா? Have you escaped the judgment of the Lord? யார் பட்டயத்திற்கு தப்பினார்களோ அவர்களுக்கு வனாந்தரத்திலே இரக்கம் என்று வேதம் சொல்லுகிறது. The people who have survived the sword found grace in the wilderness. பட்டயத்திற்கு தப்புவதற்கு நீங்களும் நானும் எதையும் செய்ய முடியாது. We cannot earn that. We cannot do anything to survive the sword. பட்டயத்திற்கு தப்புவதற்கு, to escape the sword, அங்கே நியாய தீர்ப்புக்கு தப்புவதற்கு, to survive the judgment, நம்மால் எதையும் செய்ய முடியாது. We cannot earn it. We cannot buy it. பட்டயத்திற்கு தப்ப வேண்டும் என்றால், to survive the sword, தேவனுடைய இரக்கமே அல்லாமல், we need the mercy of the Lord, கிருபையே அல்லாமல், the grace of the Lord, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தமே அல்லாமல், the blood of Jesus Christ, வேற எதையும் நாம் சம்பாதிக்க முடியாது. Nothing else can be earned. ஆனால் இந்த ராத்திரியில இருக்கிற கேள்வி என்னன்னா, and this is the question of this evening, நீங்கள் பட்டயத்திற்கு தப்பி விட்டீர்களா? are you surviving the sword? Have you escaped the judgment of the Lord? நீங்கள் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் உங்கள் மேல் பூசப்பட்டிருக்கிறதா? Is the blood of Jesus on you? சரி, ஒருவேளை நீங்க இந்த ராத்திரியில இன்னும் என் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, so this evening if you still believe that the judgment of the Lord is still hanging on you, நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், this is what I would lovingly tell you, உங்கள் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். if you accept the Lord Jesus Christ, உங்கள் வாயினாலே கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்யுங்கள், and confess that he is the Lord, அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், and you shall be saved, அப்பொழுது நீங்கள் பட்டயத்திற்கு தப்புவீர்கள், and that is how you survive the sword. ஆனால் இந்த ராத்திரியிலே நான் கவனம் செலுத்த வேண்டிய இடமாய் வனாந்தரத்திலே இரக்கம் என்பதை குறித்து நான் இங்கே இந்த ராத்திரியிலே தியானிக்க நினைக்கிறேன். Tonight I want to focus on this particular word sentence, grace in the wilderness. எனக்கு தெரிஞ்ச அளவுல இங்க இருக்கிற எல்லாரும் பட்டயத்துக்கு தப்பினவர்கள் என்று நான் அறிகிறேன். To my knowledge, I know for sure that every one of us here in this congregation have survived the sword of the Lord. ஆனால் பட்டயத்திற்கு தப்பின ஜனத்தை ஆண்டவர் எங்க அடுத்து கொண்டு போவார்னா வனாந்தரத்துக்கு கொண்டு போவாரு. And where is the Lord taking the people who have survived the sword? He is taking them to the wilderness. வேதாகமத்துல திரும்பவும் நீங்க பார்க்கலாம், யாரெல்லாம் கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை கர்த்தர் நடத்தின பாதை வனாந்தரம். In the Holy Scripture, you have repeatedly we have seen any people, any person whom the God has chosen, he has always taken them through the wilderness. ஆதியாகம புத்தகம் 12வது அதிகாரத்துல Genesis chapter 12, ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டாரு. God called Abraham. நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் இனத்தையும் ஜனத்தையும் தகப்பன் வீட்டாரையும் விட்டு வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னாரு. He promised, come out of your land and your people, your kinship and your father's house, I will make you a great nation. அவன் ஆரான் என்கிற அந்த தேசத்தை விட்டு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு வருவதற்கு, to come out of Haran and to come to the promised land, அவன் கடந்து வந்த பாதை என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கே ஒரு வனாந்தரம். what he had to pass through was the wilderness. அடுத்து இதுல தப்பிச்ச ஒரே ஆள், வனாந்தரத்துக்கு தப்பிச்ச ஒரே ஆள் ஈசாக்கு தான் பைபிள்ல. The only person who has escaped the wilderness is Isaac. அதுக்கு பதிலா தான் ரெபேக்கா வனாந்தரத்தை தாண்டிட்டாங்க. But instead of him, Rebecca had to cross over the wilderness. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா யாக்கோபு. And then comes Jacob. 3 முறை வனாந்தரங்களிலே அவங்க தகப்பன் வீட்ல இருந்து மாமா வீட்டுக்கு ஒட்டே வனாந்தரத்தை தாண்டி போறாரு. He had to pass over the wilderness from his father's house to his uncle's house. திரும்பி அவன் வீட்டுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு திரும்ப வரும்போது வனாந்தரத்தை தாண்டி வருகிறான். Now when returning, he is coming through the wilderness to the promised land. அதற்கு அடுத்து எகிப்து தேசத்திற்கு அவன் போகும்போது வனாந்தரத்தின் வழியாக அவன் போகிறான். Again when he has to travel to Egypt,
he had to pass through the wilderness. அடுத்து மோசே எடுத்துக்கொண்டால் மோசே 2 முறை வனாந்தரத்தை தாண்ட வேண்டிய அனுபவம் இருந்தது. And Moses, when we talk about Moses, there are 2 experiences for Moses where he had to pass over the wilderness. தாவீது கிட்டத்தட்ட அவன் வாழ்க்கையில பாதிக்கு மேலான நாட்கள் வனாந்தரங்களிலேயே அவன் குடியிருந்தான். When we talk about King David, half of his life he inhabited the wilderness, half of his life, most of his life. மத்தேயு 4வது அதிகாரத்துல வரும்போது Matthew chapter 4 says this. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்றதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவராலே வனாந்தரத்திலே நடத்தப்பட்டார்னு வசனத்துல வாசிக்கிறோம். Jesus Christ, after he was baptized, he had been led by the Spirit to the wilderness. உங்க பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து கேளுங்க. Ask the person next to you. ஒரு வனாந்தரத்துக்குள்ள போயிட்டு இருக்கீங்களா? Are you passing through, crossing over a wilderness? இயேசுவே வனாந்தரத்துல போனாருங்க. Jesus Christ himself had been led to wilderness. தாவீது வனாந்தரத்துல போனாருங்க. King David had to be led through the wilderness. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருந்தால், if you are the chosen people of God, தேவனுடைய இரக்கத்தை பிடித்துக் கொண்டவர்களாய் இருந்தால், if you are the ones who are clinging to the grace of the Lord, நீங்கள் போக வேண்டிய பாதை, உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாதை ஒரு வனாந்தரம். it is the wilderness that you will have to definitely pass through. ஆனால் இந்த வசனத்துல இந்த வாக்குத்தத்தத்துல வாசிக்கும்போது வனாந்தரத்தில் இருக்கிற ஜனம் இரக்கம் பெற்றது என்று வாசிக்கிறோம். But this passage, this promise tells us that the people who are in the wilderness have received grace. அப்ப இந்த மாலை வேளையில சந்தோஷமா நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். This evening I would joyfully tell you one thing. எவ்வளவு அழுத்தமா வனாந்தரம் இருக்குன்னு சொன்னனோ, how strong have I told you that there is wilderness? அதே அளவு அழுத்தமா சொல்றேன். With the same strength I would say this. அந்த வனாந்தரத்திலே தேவனுடைய இரக்கம் உண்டு. In that wilderness we have the grace of God. ஏன் வனாந்தரத்திலே கர்த்தர் நடத்துகிறார்? Why is God leading us through the wilderness? ஏன் என்ன அப்படி இரக்கத்தை ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே வச்சிருக்காரு? What kind of grace can he show in the wilderness? ஒரு சில மனிதர்களை, ஒரு 3 மனிதர்களை மாத்திரம் வேதாகமத்திலே பார்த்து வேகமாக நான் முடிக்க நினைக்கிறேன். I'm going to discuss just 3 people from the Bible and I'm going to finish the sermon. ஆதியாகமம் புத்தகம் 16வது அதிகாரத்துக்கு நேராக நீங்கள் திருப்புவீர்கள் என்றால், Genesis chapter 16, அங்கே 6வது வசனத்திலே ஒரு அடிமை பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். in the verse 6 we read about a servant, a slave. அவள் ஒரு அடிமை பெண். She is a slave. அவள் அங்க எதுமே தப்பு செய்யல. She did not make any mistake. யாரோ செஞ்ச தப்புனால அவளுடைய வாழ்க்கையில ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளாக, ஒரு பெரிய ஒரு காரியத்திற்குள்ளாக அவள் போய் மாட்டிக்கொண்டாள். She came to the life of slavery because of somebody else's mistake, not hers. அங்கே சாராள் சொல்லுகிறாள், அதனால் ஆபிரகாம் அவளிடத்துல பிரவேசிக்கிறான். Just because Sarah told Abraham went into her. அங்கே அதன் நிமித்தமாக இப்பொழுது பிள்ளையும் பிறந்துருச்சு. Now she is also conceived a child. இப்போ இதெல்லாம் நடந்ததுனால சாராளுக்கு இவன் மேல கோபம். Just because all these things happened, Sarah is angry with this Hagar. இதுல ஆகாருடைய அந்த அடிமை பெண்ணோட ரோல் ஒண்ணுமே கிடையாது. There is nothing that Hagar could do in her situation. அந்த அம்மா சொன்னாரு, இவரு எஜமான் சொல்றாரு, இந்த அடிமை பெண்ணால முடியாதுன்னு சொல்ல முடியாது. When her mistress says, when her master says, she cannot refuse whatever has been done to her. சில நேரங்களில் சொல்லுகிறேன், sometimes I tell you, கர்த்தர் நடத்துகிற வனாந்தரங்கள் அப்படிதான் இருக்கும். The wilderness that God leads us through will be like that. இது ஏன் தப்பா? Is this my mistake? அப்படி நம்ம நிறைய நேரத்துல கேட்போம். We could ask that question several times. நம்ம தப்பு செய்யறனால ஆண்டவர் வனாந்தரத்துல நடத்துறது இல்லங்க. It's not because of our mistakes and sins that the Lord lead us to the wilderness. அவருடைய திட்டத்திலே வனாந்தரமும் இருக்கிறது. In his plans he has included wilderness already. அப்ப இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இந்த ஆகாரை போட்டு சாராள் பயங்கரமா நெருக்குறாங்க. This is what Sarah oppresses Hagar. அதனுடைய விளைவு என்ன நடக்குது அப்படினா, and what happens because of that is this, இந்த அம்மா வனாந்தரத்துக்கு ஓடி போனாங்க. she runs into the wilderness. சில நேரங்களிலே கர்த்தர் சூழ்நிலைகளை ஏற்படுத்தி, sometimes God makes situations, அல்லது சூழ்நிலைகளை ஏற்படுவதற்கு அலோவ் பண்ணி, sometimes God allows situations, நம்ம என்ன பண்ணுகிறானா வனாந்தரத்துக்குள்ளாக நடத்துகிறார். God leads us through wilderness. இப்போ இந்த அம்மா வனாந்தரத்துக்குள்ள போயிட்டாங்க. And now she is into the wilderness. 7வது வசனத்துல வாசிக்கிறோம். And verse 7 we read this. கர்த்தருடைய தூதரானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றையில் கண்டு. The Lord's angel saw her near the springs of Sur.
ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தில் நடத்துறாரு? Why is God leading her to wilderness? நம்மை தனியே சந்திக்கும்படி அவர் வனாந்தரத்துக்கு நடத்துகிறார். To meet us alone, God leads us to wilderness. இப்போ அங்க சந்தித்த ஆண்டவர் ஒரு கேள்வி கேக்குறாரு. And this is what the Lord asks her when he meets her alone. நீ எங்க இருந்து வர? Where are you from? எங்க போற? Where are you going to? நீ எங்க இருந்து வர? Where are you coming from? எங்க போற? Where are you going to? இந்த அம்மா ஒரு பதில் சொல்றாங்க. And this is what she says. என்னுடைய நாச்சியாருக்கு பயந்து நான் அவளை விட்டு ஓடி போகிறேன். I'm afraid of my mistress and I'm so running away. நான் சாராளை விட்டு ஓடி போறேன். I'm running away from my mistress Sarah. ஆனா நீ எங்கம்மா போற? And where are you going? அந்த அம்மாக்கு தெரியாது. She doesn't know. நான் ஓடி எங்கேயோ வந்துட்டேன். I came here running away. நான் ஓடி வந்தது தெரியும், எங்க போறேன்னு தெரியாது. I am a runaway slave but I don't know where I'm going. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாயை குறித்து சொல்லும்போது சொல்லுவாங்க. There is a proverb back in India. நாய்க்கு நிக்க நேரம் இருக்காதான். There is no time for the dog to stand and do some work. ஓடிக்கிட்டே இருக்குமா. It keeps running around. ஆனா எங்க போறான்னு நாய்க்கு தெரியாது. It has no destination. இங்க இருந்து அந்த பக்கம் கட கட கடன்னு ஓடும். It just runs away from here to there. அப்புறம் அங்க இருந்து திரும்ப கட கட கடன்னு இங்க வரும். And then it comes back here. வந்து ஒரு செகண்ட் கூட இருக்கா, திரும்ப அதே இடத்துக்கு கட கடன்னு ஓடும். And it would again run away. நாம் பல நேரங்களிலே நோக்கமற்றவர்களாய் வாழ்கிறோம். Most of the times we don't have a purpose of what we are doing. ஏன் கர்த்தர் வனாந்தரத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறார் என்றால், Why is God leading us through wilderness is this? உங்க வாழ்க்கையில கர்த்தர் he wants to communicate one thing. God உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ஆண்டவர் தெரியப்படுத்த நினைத்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நோக்கம் உண்டு. There is a purpose for you. உங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு. There is a plan for you. நான் உனக்கு வைத்திருக்கிற திட்டங்கள் மேன்மையானவை. The plans that I have for you are wonderful. பெரிதானவை. Great. ஆனா நிறைய நேரத்துல அந்த நோக்கத்தை அறியாதவர்களாய், But most of the times we don't know the purpose. தேவனுடைய கரத்தை மறந்துட்டு We forget the hand of the Lord. நம்ம பின்னாடி நமக்கு நேரா எதிர்பக்கம் நிக்கிற மனிதர்களை மாத்திரம் பார்த்து, Just because of the people who oppress us, நம்ம நோக்கத்தை மறந்துட்டு நம்ம பாட்டுக்கு வனாந்தரத்துக்குள்ள போய் we forget the purpose and then we run away to wilderness. இந்த மாலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், This is what I want to tell you this evening. வனாந்தரத்துல கிடைக்கிற முதல் இறக்கம் என்ன தெரியுமா? You know what is the grace that you find in the wilderness? The first one. நான் உங்களுக்கு ஒரு நோக்கம் வைத்திருக்கிறேன். I have a purpose for you, says the Lord. நான் உங்களுக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். I have a plan for you, says the Lord. அது தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல. And those plans are not to ruin you, not to destroy you, ஆனால் உங்களை கட்டுவதற்கான திட்டம் வைத்திருக்கிறேன். to build you again. ஆண்டவர் அதுக்கப்புறம் திரும்ப தொடர்ந்து இந்த ஆகாரோட பேசுறாரு. And this is what the Lord says to Hagar after that. நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவ. You will give birth to a son. அவன் ஒரு பெரிய ஜாதி ஆவான்னு சொல்லி அவனுடைய சந்ததிகளை குறித்து, இஸ்மவேலின் சந்ததிகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். And God reveals to her about the nation that would come forth from her son Ishmael. வாக்குத்தத்தத்துக்கு புறம்பா பிறந்த இஸ்மவேலுக்கே அவர் திட்டம் வச்சிருப்பாருன்னா, If God has purpose and plans for people like Ishmael who is out of the promise, உனக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கிற திட்டங்கள் பெரியது. The plans and the purpose that he has for you and for me is great. இஸ்மவேலையே திரும்ப கொண்டு வந்து அவருடைய பெரிய திட்டத்திற்குள்ள இணைப்பதற்கு அவர் திட்டங்களை நோக்கங்களை வைத்திருப்பார்னா, If God can bring Ishmael back to his plan and if he could make a great nation out of him, உங்களுக்கும் எனக்கும் பெரிய திட்டத்தை for வைத்திருக்கிறார். you and for me God has great plans. இன்னைக்கு ஏன் வனாந்தரம்? Why wilderness? வனாந்தரத்துல உங்களுக்கு கிடைக்க போகிற முதல் இறக்கம் என்ன? What is the first grace that you are going to find in the wilderness? தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுவது. To know the purpose and the plans of the Lord. இந்த ராத்திரியில அப்படியே கையை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணலாம். Let us all raise our hands and just tell a small prayer. ஆண்டவரே, நீர் அனுமதிக்கிற வனாந்தரங்களிலே, God, all the wilderness that you lead us to, எங்களுக்கு ஆண்டவர் உம்முடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு, to know your purpose and plans, Lord. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. Please lead us. இரண்டாவது காரியம், Second thing, அங்கே யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரத்திலே, Exodus 3, யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரத்திலே அங்கே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். I'm sorry, Exodus 16. முதல் யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் முதல் வசனம். Exodus 16:1. இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஓங்கிய புயத்தினாலும் மகா பெரிய கரத்தினாலும் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வருகிறார். God brings the people of Israel with mighty hand and a stretched arm. தேவன் தம்முடைய பட்டயத்திற்கும் பார்வோனுடைய பட்டயத்திற்கும் அவர்களை நீங்கலாக்கி விடுகிறார். God has made them, he had escaped them from the sword of
Pharaoh and his own sword. இப்பொழுது அவர்கள் அங்கே வந்திருக்கிற இடம் என்னன்னு பார்த்தா வனாந்தரம். The place where they have finally reached is wilderness. இந்த வனாந்தரம் எப்படிப்பட்டதுன்னு உபாகமம் புத்தகத்துல வாசிக்கும்போது, And when we read in the book of Deuteronomy what kind of wilderness this is, உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கலாம். Deuteronomy 8:15 says this. இந்த வனாந்தர வழி எப்படிப்பட்ட வழினா, The way through which this wilderness is ஒரு கொள்ளிவாய் சர்ப்பங்கள் இருக்கு, there are vipers, அங்கே தேள்கள் இருக்கு, there are scorpions. தண்ணீர் இல்லாத வறட்சி உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம். It is a great wilderness with no water. நான் சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை God brings his chosen people பெரிய தண்ணீர் இல்லாத வறட்சியான வனாந்தரங்களிலே கர்த்தர் நடத்துகிறார். God sometimes leads his own chosen people through the great dry wilderness. ஆனா ஏன் இந்த ஜனங்களை அங்க நடத்தினாரு? And why did God do that? ரெண்டு காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன். ஏராளமான காரியங்களை சொல்லலாம். There is a lot of things that we can discuss tonight. ஆனா ரெண்டு ஆசீர்வாதங்களை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ரெண்டு இரக்கத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். But I'm going to discuss just two mercies. ஒன்னு, First one is this. அவங்களை ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவர்களை விடுவித்தாலும், Even though God has rescued them with outstretched arm and a mighty hand, அவர்களுக்கு அதை செய்த தேவனை பற்றி தெரியாது. they still did not know the Lord who had done all those great things அந்த for them. தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. They still did not know how to worship that great God. அவரிடத்துல எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. They did not know how to talk to that God. அந்த தேவனை எப்படி உயர்த்துவதுன்னு அவங்களுக்கு தெரியாது. They don't know how to exalt that great God. அப்ப ஆண்டவர் என்ன பண்ணாரு? And this is what the Lord did. வனாந்தரத்துல கூட்டிட்டு வந்து He brought them to the wilderness. 10 கற்பனை அவங்களுக்கு கொடுத்தாரு. He gave them 10 commandments, the law. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏன் வனாந்தரத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார்னா, Sometimes why is God allowing wilderness in your life? வனாந்தரத்துல என்ன இரண்டாவது இரக்கம் அப்படின்னா, What is the second grace that is found in the wilderness? அவர் தமது வார்த்தையை, அவர் தம்முடைய கற்பனைகளை அவரை சேவிப்பதை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். He gives us his words, his statutes, his laws to us in wilderness. இரண்டாவது ஆசீர்வாதம், And this is the second அந்த blessing. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைச்ச இரண்டாவது ஆசீர்வாதம், This is the second blessing that they received in the wilderness. வனாந்தரத்துல அவங்க போகும்போது When they were passing through the wilderness, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை பொழிந்தருளினார். every day God gave them and blessed them with manna. Manna refers to the providence of God. ஆண்டவருடைய பராமரிப்பையே மன்னா குறிப்பிடுகிறது. Manna refers to the word of God. கர்த்தருடைய வார்த்தையை குறிப்பிடுகிறது. Manna refers to Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. எப்படி எடுத்துக்கிட்டாலும், However you take it, நம்மை வழி நடத்துவார், நம்ம பாதுகாப்பார், நம்மை போஷிப்பார் அப்படிங்கறது ஆண்டவர் நமக்கு தெளிவா நடத்துறாருன்னா வனாந்தரங்களிலே நடத்துகிறார். God, when he leads us through the wilderness, he makes it clear that he will nurture us. He is providing for us and he is guiding us through. முதல் காரியம் சொன்னேன், வனாந்தரத்திலே நமக்கு ஒரு நோக்கம் உண்டுன்னு சொன்னேன். The first thing that I told you was that we have a purpose in the wilderness. இரண்டாவது காரியம், வனாந்தரத்திலே தேவனுடைய வழிகளை அறிந்து கொள்ளலாம். In the wilderness we will know the ways of the Lord. தேவனுடைய பலத்தையும் தேவனுடைய வல்லமையையும் கண்டு கொள்ளலாம். We will know the might and the power of the Lord. இன்னைக்கு இந்த ராத்திரியில உங்களுக்கு சொல்றேன், Tonight I'm telling you, you have a purpose. உங்களுக்கு ஒரு திட்டம் உண்டு. அங்கிள் ஆண்டி வயசாயிருச்சு, நீங்க இனி என்ன நமக்கு தேவ நோக்கம், இந்த வனாந்தரமா இருக்கு, இந்த கனடால என்ன தேவ நோக்கம் நினைக்காதீங்க. Uncle auntie, please don't consider that this Canada is a wilderness. We are old and what purpose we have. நான் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்றேன். I'm going to tell you the word of the Lord. 85 வயசுல ஆண்டவர் காலேபுக்கு நோக்கத்தை வச்சிருந்தார். God had purpose and plans for Caleb when he was 85 years old. நம்ம வயசு, our age, நம்ம தள்ளாட்டம், our weakness, தேவனுடைய வல்லமைக்கு தடையே இல்ல. God, it is not an obstacle for God's power to be displayed. இந்த தேசத்துல நீங்க ஓட வேண்டியது என்ன இருக்கு? There is a lot of things that you have to do in this இந்த தேசத்துல நீங்க சந்திக்க வேண்டிய நபர்கள் இருக்காங்க. There are people whom you are going to meet. இந்த தேசத்துல இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கு அழுக வேண்டியது இருக்கு. There is a purpose for you to shed tears for people to be saved in this country. கிரேஸ் அக்கா, ஃபெய்த் அக்கா, உங்களுக்கு சொல்றேன், Sister Grace and Faith, I would say this to you. கர்த்தர் திட்டத்தை வச்சிருக்கார். God has plans for you. திட்டம் இல்லாமல் நம்ம நடத்துறதே இல்ல ஆண்டவரே. God doesn't lead us anywhere randomly. அவர் பூரணமாய் நடத்துகிற தேவன். He is
God who leads us perfectly. ரெண்டாவது காரியம் சொல்றேன். Second thing that I would say this, வனாந்தரம் எதுக்கு தெரியுமா? I'll tell you why this wilderness is for. இந்த கற்பலகை நீங்க வாங்கிக்கணும்ங்கறக்காகங்க. To take this law, இந்த கற்பலகையை வாங்குற வரைக்கும், to take this tablet, இந்த கற்பலகையை நீங்க அணைச்சுக்கிற வரைக்கும், till you embrace this tablet, இந்த கற்பலகையை நம்பி நீங்க ஆசாரியர்களாய் சுமக்கிற வரைக்கும், till you believe this statutes of the Lord and இத to நீங்க carry it சுமந்துட்டு around, போய் உங்க கால் யோர்தான்ல படுறது வரைக்கும், till you go to the river of Jordan carrying this, தேவனுடைய கற்பலகையை சுமந்துட்டு நீங்க யோர்தான்ல போய் கால் வைக்கிறது வரைக்கும், till the day you carry the word of the God and step into the river of the Jordan, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வனாந்தர சர்க்கிள் மாதிரியே திரும்ப திரும்ப வரும். there will be circles going around in the wilderness. நான் என்ன சொல்றேன்னா, This is what I'm meaning. learn the ways of God. ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை சுமங்க, Carry this word. உங்க நெற்றி பட்டையில எழுதிக்கங்க, Write it on your foreheads. உங்க கரங்கள்ல போட்டுக்கங்க, Put it on your hands. உங்க பிள்ளைகளுக்கு போதிங்க, Oh, teach your children. உங்க நிலைக்கால்கள் இருக்கட்டும். Write it on your doorposts. நீங்க நடக்கும் போதும் படுக்கும் போதும் எந்திரிக்கும் போதும் இத பத்தி சம்பாஷணை பண்ணுங்க. Oh, talk about this when you sit, stand and lie down. வசனம் தான் ஒரு மனிதனை நடத்தும். The word of the God is the only one that வனாந்தரத்திலே உனக்கு தேவை வசனம். in the wilderness you need the word of the Lord. வனாந்தரத்திலே உனக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. This is the word of the Lord is all you need in the wilderness. மனுஷனுடைய உதவி விருதா. The help of the man is in vain. நாசிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாத. Do not believe or trust in the man who has a breath in உனக்கு his தேவை nostrils. தேவனுடைய வசனம் மாத்திரம்தான். This is all you need, that is the word of the God. இந்த வனாந்தரத்திலே கர்த்தருடைய வசனத்தை நம்பிக்கொள். Trust the word of the Lord in the wilderness. மூன்றாவது இரக்கத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். The third mercy is that அங்கே மெவிபோசேத் அப்படின்ற ஒரு குமாரன் யோனத்தானுக்கு இருந்தான். there was the son of Jonathan, his name was Mephibosheth, அவனுக்கு ரெண்டு காலும் முடமா போச்சு. and both his legs were lame. அவன் எங்க இருந்தான் அப்படின்னா, And this is where he was. தாவீது ராஜா ஆயிட்டாரு. David became the king. தாவீது ராஜா ஆனதுக்கு அப்புறம் After David became the king, அங்க இருக்கிற மனிதர்களை பார்த்து யோனத்தானுக்கு யாராவது குமாரர்கள் இருக்காங்களாப்பா? and he is asking and inquiring if Jonathan had any sons. அங்க உடனே ஒரு வேலைக்காரன் சீபான் ஒரு வேலைக்காரன் வரான். அந்த வேலைக்காரன் வந்து சொல்றான், நான் யோனத்தானுடைய வேலைக்காரனா இருந்தேன், இப்ப அவருடைய குமாரனாகிய அங்கே மேவிபோசேத்துக்கு நான் தான் வேலைக்காரனா இருக்கிறேன். Now this man comes and says that I was the servant of Jonathan. Now I am the one who takes care of things of Mephibosheth. உடனே தாவீது சொல்றாரு, And this is what David says. அந்த மனுஷனை கூப்பிடுங்கப்பா. Oh, bring him back. அந்த மனுஷன் எந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னு பாக்கும்போது, Where was this man? வசனம் சொல்லுகிறது, The Bible says லோதேபார் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தானா. he was residing in a place called Lodebar. அந்த லோதேபார் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, And this is the meaning of the word Lodebar. நோ கம்யூனிகேஷன். ஒன்றுமே இல்லை. அங்கே நோ நதிங் ஃபெர்டைல். வெறுமை. ட்ரை கிரவுண்ட். வறட்சி. ஒண்ணுத்துக்குமே உதவாதது. Useless. வனாந்தரம். Wilderness. அப்ப இந்த லோதேபார்ன்ற இடத்துல யார் இருந்தா அப்படின்னா, And who was there in this place, Lodebar? இந்த மெவிபோசேத் அங்க இருந்தான். Mephibosheth was there. அப்ப அந்த மெவிபோசேத்தை கூப்பிட்டாரு. And David invited him back. அந்த மெவிபோசேத்தை கூப்பிட்டு, He called him back. இன்னையிலிருந்து From today onwards, என்னோட நீ பந்தியில இருப்பாய். you will be in my table eating with me. என்னோட நீ பந்தியில இருப்பாய். You will be with me and you will eat with me in my table. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, People of God who are listening to me அப்படி tonight. தாவீது சொல்லும்போது, ராஜா சொல்லும்போது, When the king said that, நீ இப்படி இருந்த, உனக்கு கால் இல்ல, அதனால உனக்கு நான் ராஜா கூட சாப்பிடுவேன்னு சொல்லல. he did not say just because you are lame, because of what you have done, you will eat with me in my table. நீ ரொம்ப நல்லவன்பா, அதனால என் கூட சாப்பிடுவேன்னு சொல்லல. The king did not say just because you are a good man, you will eat with me in my presence. நீ ரொம்ப ஏழைப்பா, ரொம்ப கஷ்டப்படுற அப்படிங்கறனால கூப்பிடுறேன்னு சொல்லல. Oh, David did not tell him that you are very poor, so you should eat with me in the table. ஆனா ஒரு வார்த்தை சொல்றாரு, And this is all he said. உன் தகப்பனாகிய யோனத்தானுக்கு செய்த உடன்படிக்கை நிமித்தம், Just because of the covenantal relationship that I had with your father Jonathan, இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், tonight I tell you, வனாந்தரத்துல உங்களுக்கு கர்த்தர் பந்தியை ஏற்படுத்துவார். God brings you to his table, his presence in the wilderness. அப்படி கொண்டு வரும்போது, When he brings you forth like that, நம்ம கிட்ட ஏதோ ஒன்ன பார்த்து அவர் செய்யலங்க. God is not looking at our goodness. அவர் செய்த உடன்படிக்கை கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்தின இரத்தத்தின் நிமித்தம், Just because of his blood that was shed in the Calvary,
Because of that covenantal relationship, he is bringing us back. வனாந்தரத்திலே இரக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். God brings grace in the wilderness. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், Tonight I tell you, நீங்கள் போகிற வனாந்தரத்திலே the wilderness that you are crossing கர்த்தர் now, உங்களை சந்திப்பார். God will meet you. அது நீங்களே செய்த தப்புனால வந்த வனாந்தரமா இருக்கலாம். Even though it is a consequence of your mistake that you are being led through the wilderness. அங்க மோசே ஒரு கொலை செஞ்சுட்டு வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டான். Oh, Moses murdered somebody and he went running into the wilderness. யாத்திராகம புத்தகம் 3வது அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்கே தேவ பர்வதமாகிய ஓரேபுக்கு பின்னாடி இருக்கிற வனாந்தரத்துல அங்கே தன்னுடைய ஆடுகள் இல்ல தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். When we read in chapter 3 Exodus, it says Moses was going around the wilderness in the place of Mount Horeb, and he was not herding his own cattle, his own sheep. He was herding his father-in-law Jethro's cattle. ஆனா அந்த நேரத்துல கர்த்தர் அவனை சந்தித்தார். And God met him there. இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன், Tonight I tell you, உங்கள் வனாந்தரங்கள் நிரந்தரம் அல்ல. your wilderness is not permanent. கர்த்தர் ஒரு நோக்கத்தோட உங்களை வனாந்தரத்துக்கு நடத்தி இருக்கிறாரு. God has led you through this wilderness because of a purpose. அந்த தேவ நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி அவர் நடத்துகிறார். God is leading you so you would know his purpose. இரண்டாவது அவருடைய வழிகளை, அவருடைய வசனத்தை, அவருடைய கற்பனைகளை அறியும்படி நடத்துகிறார். He is leading you to the wilderness so you would know his ways, his words, his statutes. அப்படி ஆண்டவரை நீங்க சந்திக்கும் போது, when God visits you or when you meet God, மோசேயை கர்த்தர் சந்தித்தார் அந்த வனாந்தரத்துல. God visited Moses in the wilderness. ஒரு முச்செடியில கர்த்தர் சந்தித்தார். He visited Moses in a bush. அவனுடைய வனாந்தரத்தை மாற்றுவதற்கு முன்பதாக, even before he changed his wilderness, கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, this is what the Lord said, உன் பாதத்தில் உள்ள உன் பாதரட்சையை கழட்டி போடு. take off your footwear. இன்னைக்கு இந்த ராத்திரியில கர்த்தர் நமக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், this is what the Lord tells us tonight, மனம் திரும்பு. repent. வனாந்தரத்திலே நம்மை சந்திக்கிற கர்த்தர், the Lord who visits us in the wilderness, இந்த ராத்திரியில நமக்கு சொல்ற வார்த்தை, says this tonight, வனாந்தரத்திலே உன் பாதரட்சையை கழட்டி போடு. take off whatever is unholy on you. உன் பாதரட்சையை கழட்டி போடு. take off your footwear. அசுத்தத்தை நீக்கி போடு. take off whatever is unholy. பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. always resist the devil. பாவத்திற்கு விலகி ஓடு. flee from temptation. யாவரோடும் சமாதானமாயிரு. be peaceable with everybody. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில அதே வசனத்தை நமக்குன்னு பிடிச்சிட்டு, ஆண்டவரே எனக்கு இரக்க வேண்டாம் ஆண்டவரே. let us all claim that word for our own selves and say, Lord, we need mercy. எங்களுக்கு இந்த வனாந்தரத்துல எங்களுக்கு கிருபை வேண்டாம் ஆண்டவரே. Lord, we need grace in this wilderness. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வனாந்தரம். everybody has a different type of wilderness. ஒருத்தருக்கு financial problem. for some people we have financial struggles. ஒரு சிலருக்கு தனிமை. some people it is loneliness. ஒரு சிலருக்கு ஹெல்த்ல பிரச்சனை. some people have health issues. ஒரு சிலருக்கு காரணமே இல்லாத அழுகையும் காரணமே இல்லாத சூழ்நிலைகளும். for some people unreasonable circumstances, unreasonable problems. சிலருக்கு அந்நிய தேசத்துல வந்து இருக்கோங்கற ஒரு வனாந்தரம். so for some people the wilderness is a foreign nation. ஆனா நான் உங்களுக்கு இந்த ராத்திரியில சொல்றேன், but tonight I tell you, அவர் நம்மை நடத்துகிற பாதை நன்மையே. when God leads us, it is always a good path. வனாந்தரத்துல அவர் என்னை, it's a place of preparation. வனாந்தரம் ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு ஸ்தலம். it is a place of revelation. கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு இடம். it is a place where God starts to dwell amidst us. நம்ம கூட ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்துல வந்து அவங்களுக்கு நடுவுல இல்ல. God did not live amongst the people of Israel when they were still in the Egypt. ஆனா வனாந்தரத்துல இருக்கும்போது, but when they came to the wilderness, ஆண்டவர் வந்து சொல்றார், நான் உங்க மத்தியில நான் வாசம் பண்ணணும். God says, I will dwell among you. நான் உங்க மத்தியில உலாவி வரணும். I will dwell among you. வனாந்தரத்துல இரக்கம் உண்டு. we have grace in the wilderness. இந்த ராத்திரி வேளையில அப்படியே கண்களை மூடி, let us all close our eyes. ஆண்டவரே எங்க வனாந்தரத்துல எங்களுக்கு இரக்கத்தை உண்டு பண்ணுங்க Lord, ஆண்டவரே. let us find grace in the wilderness, Lord. வனாந்தரத்துல கர்த்தர் எங்களை சந்திங்க ஆண்டவரே. Lord, visit us in our wilderness, Lord. ஆண்டவரே முச்செடியில மோசேயை நீங்க சந்திச்சீங்களே ஆண்டவரே. Lord, you visited Moses in the burning bush. வனாந்தரத்துக்கு போகிற வழியில கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை சந்திச்சீங்களே ஆண்டவரே. Oh Lord, God's messenger angel met Hagar on the way to the wilderness. இந்த ராத்திரியில எங்களை சந்திங்க ஆண்டவரே. Lord, visit us tonight, Lord. உங்க வழிகளை எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. teach us your ways, Father. எங்களுக்கு நாங்க நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. teach us your paths, Lord. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்னீங்களே. you told us that you would
watch over us and give us counsel, Lord. உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே. You will watch over us and you will counsel us, Lord. வனாந்தரம் பெருசா இருக்கு ஆண்டவரே. This wilderness is great, Lord. சர்ப்பங்கள் இருக்கு ஆண்டவரே. There are a lot of vipers, Lord. தேள்கள் இருக்கு We ஆண்டவரே. have scorpions here, Lord. தண்ணீரற்றதா இருக்கு ஆண்டவரே. It's so dry, Lord, and scorched. சில நேரத்துல வழி தெரியாததா இருக்கு ஆண்டவரே. I'm sorry. சில நேரத்துல வழி தெரியாததா இருக்கு ஆண்டவரே. Oh Lord, we don't know where to go. எங்களை நடத்துங்க ஆண்டவரே. Lead us, Father. இஸ்ரவேல் ஜனங்களை மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் கொடுத்து வழி நடத்துனீங்களே ஆண்டவரே. Lord, you led the people of Israel with a pillar of fire and pillar of இன்னைக்கு எங்க சபையை கர்த்தர் நடத்துங்க ஆண்டவரே. Lord, lead our congregation, lead our church tonight, Lord. நாங்கள் போகிற இந்த வனாந்தர பாதையில உம்முடைய வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும். Let your word lead us through this wilderness that we are going through, Lord. தெய்வ திட்டம் எங்களுக்கு வெளிப்படட்டும். Let us know the Lord's plans, Lord. இந்த வருஷத்துல நாங்க எங்க ஓடணும்? Let us know, please, where to run, Lord. நாங்க எப்படி ஓடணும்? How to run. எவ்வளவு தூரம் ஓடணும்? How long to run. எந்த இடத்துல நாங்க நிக்கணும்? Where to stop. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. Teach us, Father. வனாந்தரத்துல இரக்கம் எங்களுக்கு செய்யுங்க. Please give us grace in the wilderness. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை நோக்கி இருக்குமா போல. Like the servant looks up to the hands of the master. வேலைக்காரனுடைய கரங்கள் எஜமாட்டினுடைய கரங்களை நோக்கி இருக்கிறது போல. Like the servant maid's eyes look up to the நீர் இரக்கம் hands of செய்கிற the வரைக்கும் mistress. Till you give us mercy, Lord. எங்களுடைய கண்கள் உம்ம மேலேயே நோக்கமா Our இருக்கும் eyes ஆண்டவரே. are fixated upon your hands, upon you, Lord, till you give us mercy. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் அமைதி அப்படியே தேவ சமூகத்துல கர்த்தர் நிச்சயமாய் சபையோடு பேசி இருக்கிறார் என்று அறிவேன். I know for sure that the Lord has spoken to us. 2 நிமிஷம் அப்படியே தேவ சமூகத்தில் அமைதியாய் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கலாம். Take 2 minutes and search in your heart in the Lord's presence. கர்த்தர் அனுமதித்த வனாந்தரங்கள் நல்லது. The wilderness that Lord has allowed us is good. இந்த வனாந்தரத்துல முறுமுறுத்துறாதீங்க. Please don't grumble in this wilderness. ஐயோ இந்த தெய்வத்துக்கு கண் இருக்கான்னு கேட்காதீங்க. Don't ask if our God has eyes. இந்த தெய்வம் கேக்குமான்னு சொல்லி முறுமுறுத்துறாதீங்க. Don't complain that the Lord is not hearing you. உங்களுக்கு இல்லன்னு சொல்லி அவர்ட்ட இன்னும் எனக்கு அங்க அப்படி இருந்துச்சு எகிப்துல வெங்காயமும் கோமுட்டிக்காயும் இருந்துச்சுன்னு சொல்லிராதீங்க. Oh, don't complain that you had onions and cucumbers back in Egypt. வனாந்தரத்தில் அவர் இரக்கம் உண்டு. There is grace in the wilderness. நிறைய பேர் வனாந்தரத்துல முறுமுறுத்தாங்க. And there were a lot of people who grumbled in the wilderness. வனாந்தரத்திலேயே செத்து போயிட்டாங்க. And they were killed in the wilderness. ஆனா யோசுவா காலேப் என்கிற இருவர் And they were these 2 men, Joshua and Caleb. இரக்கத்தை பெற்றார்கள். They found grace. இரக்கத்தை They பெற்றார்கள். found grace. அவர்கள் இரக்கத்தை பெற்றது ஏதோ அவங்க ஏதோ செஞ்சிட்டாங்கங்கறதுனால இல்ல. Not because of their works that they received grace. ஆனா தெய்வ திட்டத்துக்கு அடங்கி இருந்தாங்க. But because they obeyed God's plans and வனாந்தரத்துல purposes. வாயை மூடி இருந்தாங்க. They kept their mouth closed in the wilderness. வனாந்தரத்துல தேவன் எனக்கு என்ன செய்வார்னு தெய்வத்திற்கு காத்திருந்தார்கள். They waited on the Lord in the wilderness. வேற எதையுமே அவங்க தேடல. They did not seek for anything else. அவர்களுடைய தேவையெல்லாம் This is all they wanted. ஆண்டவரே எனக்கு இரக்கம் வேணும். Lord, we need mercy. இந்த ராத்திரியில உங்களுக்கு நான் சொல்றேன். Tonight I tell you, people of God, நமக்கு தேவையெல்லாம் தேவ இரக்கம்தான். all that we need is the grace of God. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு 2 நிமிஷம் ஆண்டவர்ட்ட கேளுங்க. Open your mouth and ask the Lord. ஆண்டவரே எனக்கு இரக்கம் வேணும் ஆண்டவரே. Lord, I need your grace. எனக்கு கிருபை வேணும் I ஆண்டவரே. need your mercy. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Let your faithfulness make me great, Lord. ஆண்டவரே உம்முடைய இரக்கமே என்னை மேன்மையாக்கட்டும். Oh, your mercy can alone exalt me. என்னுடைய Lord. கை பலன் அல்ல ஆண்டவரே. It's not because of my handiworks, Lord. உம்முடைய இரக்கத்திற்கு கெஞ்சி நிற்கிறோம். Oh, I beg and plead for your mercy. இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே. Oh, gracious heavenly Father. இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவரே. Oh, you are rich in grace, Lord. இந்த ராத்திரி வேளையில இரக்கத்தினால் எங்களை மூடுங்க. Please cover us with your grace. உம்முடைய இரக்கம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். Let your mercy surround us. இந்த ராத்திரியில நாங்க கொஞ்சம் பேர்களா இருக்கிறோம் We are தகப்பனே. few in numbers, Lord. உம்முடைய இரக்கத்தை இந்த ராத்திரி எங்க மேல பொழிய பண்ணுங்க. Let your grace be showered upon us this night. எங்களை வராதவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். We pray for people who could not come tonight. அவர்கள் மேலே இரக்கத்தை கர்த்தர் பொழிந்தருளுங்க. Please shower your mercy and grace upon them as well. இரக்கத்தை கண்டுகொள்வதற்குரிய ஞானத்தை கட்டளையிடுங்க. Please give us the wisdom to find grace. எங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணுங்க. Oh, prepare our hearts, Lord. தேவத்தினுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மேல அசைவாடுங்க. Oh Lord, to receive the mercy and grace of the Father, hover upon us, Holy Spirit. எங்க மேல அசைவாடுங்க ஆண்டவரே. Hover over us.
உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We surrender ourselves in your presence, Father. சபை உம்முடையது. Lord, the congregation is yours. இந்த சபை உம்முடையது. This church is yours. நீர் நடத்துங்க ஆண்டவரே. You lead us, Lord. நீர் உம்முடைய மந்தையை நடத்துங்க. You please lead your flock, Lord. மந்தையை பசுமையான புல்வெளியில நடத்துங்க ஆண்டவரே. Oh, please lead this flock, Lord, in அமர்ந்த green தண்ணீர் அண்டையில pastures, நடத்துங்க ஆண்டவரே. near the still waters, Lord. வனாந்தரத்தின் மத்தியில ஆண்டவரே கூக்குரல் இடாதபடிக்கு Please help us not to grumble in the wilderness. உம்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. Lean on you alone, Lord. To lean on you alone, please give us wisdom. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus' name we pray, amen.